இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து கமல் வந்து சொல்லுவார் அடிக்கடி வந்து ராகவன் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு pretty much நம்மளோட உள் உணர்வு கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அது நம்மளோட அட்வான்டேஜுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால சில பிரச்சனைகள் என்ன ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு Raghulan guys. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் Virtuatainment பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சாச்சு. அண்ட் நீங்கள் ஏதோ ஒரு கடை ரன் பண்ணுறீங்க, ரெஸ்டாரண்ட்டோ ஜிம்மோ சலூனோ அதை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக Virtuatainment ரிவார்டாக கொடுக்க முடியும். இப்போ virtuatainment.comல போயிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். இந்த உள் உணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு இடத்துல வந்து தூரமாக வந்து இருட்டாக இருக்குது, அதுக்குள்ளார எதுவுமே நம்ம பார்க்கல, ஜஸ்ட் இருட்டாக மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளோட உள் உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல போகாத, ஏதோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். என்ன பண்ணிடுவானுங்க, அதையும் மீறி நம்ம உள்ளார போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 4 கொலைக்காரங்க வந்து நம்மளை கொலையடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் செய்கிறப்ப நம்மளோட முன் அனுபவத்தை வச்சு நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் வரும். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். இந்த உள்வுணர்வுக்கும் இந்த ஓவர் திங்கிங்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு மயிர் இடையில தான் டிஃப்ரென்ஸ். உள்ளுணர்வு அப்படின்றது வந்து இட்ஸ் சம்டைம்ஸ் வந்து ட்ரிகர்ட் பயாலஜிக்கலி பை யோர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட லைஃப்பில் நடந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப்பில் கிடைச்ச அனுபவம், அதில் இருக்க உண்மைத்தன்மை, அதை வந்து உங்கள் உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு உடம்புல வந்து ஏதோ ஒரு பயாலஜிக்கலாக ட்ரிகர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஏறுறீங்க, அத்தனை பேர் க்ரௌடு இருக்குது, அந்த க்ரௌடை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து வயிற்ற கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து நெஞ்செல்லாம் வந்து எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக மூச்சு விட்றது, தொண்டையெல்லாம் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ளார ரியாக்ஷன் கொண்டு வருது பார்த்தீங்களா, அது வந்து உள்ளுணர்வு வந்து ட்ரிகர் பண்ணுது. அது உள்ளுணர்வோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு டேஞ்சரு, நம்ம லைஃபுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றப்ப மட்டும்தான் அந்த உள்ளுணர்வு வந்து பயாலஜிக்கலாக வந்து பிரெயின் வந்து டிடெக்ட் பண்ணி உடம்புக்குள்ளார ஒரு ட்ரிகர் பண்ணும். இந்த வயிற்று குழப்பறது அது இதுன்னு சொல்லிட்டு எதையோ ஒரு விஷயத்தை பண்ணும். உள்ளுணர்வு எப்பவுமே ஒரு லைனில் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது செய்யாத, இவனை நம்பாத, இவன் கெட்டவன், இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது உங்களுக்கு குழப்பாது. ஆனால் இந்த ஓவர் திங்கிங்கிறது வந்து எப்பவுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த கார் நல்ல காரா கெட்ட காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபர்தராக யோசிக்கிறதுக்கு, அது ஃபர்தராக நீங்கள் வந்து திரும்ப இப்படி யோசிக்கலாம் அப்படி யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். வேறு உள்ளுணர்வில் வந்து நீங்கள் தான் எடுத்துக்கிட்டு அதை ஆர்கியூ பண்ணுமே தவிர உங்கள் மனசுக்குள்ளார அது உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ்லாம் கொடுக்காது. அது வந்து எப்பவுமே மனசுக்குள்ளார தோன்றது வந்து இவர் நல்லவராக இருப்பார் இல்லை கெட்டவராக இருப்பார் அப்படின்ற மாதிரி டபுள் சாய்ஸ்லாம் கிடையாது. இவர் கெட்டவர் அப்படின்னு தான் தோணும் நம்மளுக்கு, இல்லை இவர் நல்லவர்னா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஸோ இப்போ இந்த உள்ளுணர்வை எப்போ நம்புறது ராகுல் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் எ செட் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன குழந்தைய, ஒரு 10 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் போயிட்டு ஒரு பொய் சொல்லுங்களா, அது வந்து நீங்கள் பொய் சொல்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ அது எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட 10 வருஷ வாழ்க்கையில் அது வந்து அவங்க அப்பாவை பார்த்துருக்கு, அவங்க அம்மாவை பார்த்துருக்கு, டீச்சரை பார்த்துருக்கு, நிறைய பேர் வந்து அதோட உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க, பொய்யும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அது வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெகனைஸ் பண்ணுது. இந்த ஃபேஷியல் பேட்டர்னு, வாய்ஸ் டோனு இதெல்லாம் வச்சு வந்து அது டிடெக்ட் பண்ணுது. ஓகே, ஒருத்தவங்க வந்து கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னா அவங்க வந்து ஏதோ பொய் சொல்கிறாங்க, டோன் வந்து பயந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மேபி பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார ஒரு அல்காரிதம் இருக்கும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வச்சு அதோட உள்ளுணர்வு வந்து இந்தமாரி நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே அதை சொல்லிடும். ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு 18 வயசு 20 வயசு ஆனதுக்கப்புறம் வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் மீட் பண்ணி லைஃப்பில் நிறைய அனுபவப்பட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம உண்மையாக லவ் பண்ணுறாங்களா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்ற நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு இந்த உள்ளுணர்வு அப்படின்றது வந்து கிளியராக சொல்லும். பட் எப்போ வந்து இதை நம்பக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லெட்ஸே வந்து நீங்கள் வந்து ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க்கே பண்ணது கிடையாது, உங்களுக்கு வந்து உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா இந்த வேலையை சூஸ் பண்ணாத, இது நிறைய வேலை இருக்கும், அதுமாதிரி ஏதோ ஒரு விஷயம் டக்குன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லுது. பட் இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால வந்து அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் உள்ளுணர்வு நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதெல்லாம் நிறைய இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் கைஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜூனியர் டாக்டர் வருவார், அவர்கிட்ட நீங்கள் வந்து தலைவலிக்குது, ஃபீவராக இருக்குது, கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பேராசிட்டமால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். புக்கில் என்ன இருக்குதோ அதை வந்து உங்களுக்கு ப்ரிகாஷனாக சொல்லுவார். அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் வந்தாருன்னா அவர் வந்து கண்ணை செக் பண்ணுவார், கண் வந்து மஞ்சள் கலரில் இருக்க, யூரின் மஞ்சள் கலரில் போதா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கொஸ்டின் கேட்பார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் யோசிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஜாண்டிஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். 2 பேருக்கு இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ இந்த செகண்ட் டாக்டர் வந்து அவரோட உள்ளுணர்வை நம்புறாரு. எனக்கு இதேமாரி நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன், இவங்க இதேமாரி டெஸ்ட் பண்ணதில் வந்து 90% வந்து ஜாண்டிஸில் தான் போய் முடிஞ்சிருக்கு, அப்போ வந்து இதுவும் வந்து ஜாண்டிஸாக இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அதுலேருந்து கண்டுபிடிச்ச உண்மை. ஸோ இதுதான் வந்து உங்களோட உள்ளுணர்வு சொல்லும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து உள்ளுணர்வு ஒரு விஷயம் சொல்கிறப்ப வந்து நம்ம அதில் 2 விஷயம் கன்ஃபார்மாக இருக்கலாம். ஒன்று வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்,
ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வெறுமனையாக வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வெரிஃபை பண்ணி அது உண்மை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அது ரெக்கார்டில் போடுவீங்க. ஸோ அதுமாதிரி அது உண்மையான ஒரு விஷயம். செகண்ட் வந்து உங்களுக்கு அதில் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வந்து பயாலஜிக்கலாக அது ட்ரிகர் ஆகிற ஒரு விஷயம் அது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக உட்காந்து யோசிச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் கிடையாது. அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் உங்களோட உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு இந்தமாரி எந்தெந்த சுச்சுவேஷன் உங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் see உங்களோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் cheers.